எல்லா பேஷண்ட் கிட்டயுமே அவர் அப்படி நடந்திருக்காரு சார். வயசானவங்க, படிக்க தெரியாத வரவங்க, அவங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரு மாதிரி இங்கிலீஷ்ல வந்து ஒரு மாதிரி தப்பா பேசுறது, அசிங்கமா வார்த்தை விடுறது, நீங்க வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நான் எங்களுக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி ஆணவமா பண்ணாரு. நோட்டு தூக்கி போடும் போதே நான் எங்க அத்தை கிட்ட சொன்னேன், ஏன் இவர் டாக்டர் படிச்சிருக்காரு, ஒரு மரியாதையா பேச தெரியாதா, மரியாதையா பண்ண தெரியாதான்னு கேட்டதுக்கு, அவர் வயசானவர், அவர் ஏதோ தெரியாம பண்றாரு விடுன்னு சொல்லி எங்க அத்தை என்னை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தாங்க. நம்ம அம்மாவுக்கு வந்து இது பாதிச்சதுக்கு காரணம் அவர் தான். அவர் பார்த்துருந்தாருன்னா நம்ம அம்மாவை காப்பாத்திருக்கலாம். அவர் பார்க்காம கேர்லெஸ்ஸா விட்டதுனால இப்ப நாங்க இத்தனை ஹாஸ்பிட்டல் அழிஞ்சும் எங்க அத்தையை வந்து காப்பாற்ற முடியும். அதுதான் சார் அவருக்கு பாதிச்சது அது ஒண்ணுதான். இந்த மாதிரி சார் கீமோ போடணும் அப்படின்னு சொல்லும் போதோ இல்ல வந்து ஃபைல்ஸ் எடுத்துட்டு போகும்போதோ அவர் வந்து ஒரு நாள் மூடா நடந்துப்பாரு. ரோடு சுற்றி அடிக்கிறது, இல்ல நாங்க வந்து 25 வருஷமா நாங்க சர்வீஸ்ல இருக்கோம், எங்களுக்கு தெரியாதா என்ன ஊசி போடணும் என்ன பார்க்கணும்னு. அவங்க ஒரு வாட்டி சொல்லுவாங்க, எனக்கு கால் வலிக்குது, மூச்சு வாங்குது, என்னால எதுவுமே பண்ண முடியல. அந்த ஸ்கேன் எடுத்து அவர் பார்த்திருந்தாருன்னா அப்பயே கொஞ்சமா பாதிச்சிருக்கும் போதே பார்த்திருந்தா என்னால எங்க அத்தையை காப்பாத்திருக்கலாம். இப்ப அவங்களுக்கு ஃபுல்லா லங்ஸ் போயிடுச்சு. இப்ப யார் சார் கொடுப்பா அவங்க? இவ்வளவு பெரிய ஆளு வந்து அவங்க பிள்ளைங்க எல்லாம் அழகா இருக்காங்க, அப்பாவும் இறந்துட்டாரு, இப்ப இவங்களும் போயிட்டாங்கன்னா அந்த பசங்களை யார் செய்வாங்க? சரி, இவ்வளவு நாள் நாங்க ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு தான் சார் இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து SRMல பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ஓமந்தூர்ல பார்த்தோம், கேடி ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். 5 கீமோ போடுற வரைக்குமே அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அந்த 5வது கீமோ போடும் போதே அவங்களுக்கு லங்ஸ் பாதிச்சிருக்கு. ஆனா அந்த டாக்டர் வந்து எடுத்து அந்த இது வந்து ஸ்கேன் வந்து பார்க்காததுதான் சார் இப்ப பிரச்சனையே. அது பார்த்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த அளவுக்கு நிலைமை வந்திருக்காதுல்ல. இப்ப லங்ஸ் ஃபுல்லா பாதிச்சிச்சுன்னு நேத்து நாங்க சவிதா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்ப அவங்க உயிர் வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. இது அவங்க வந்து இருக்க வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இன்னும் 3 பசங்க இருக்காங்க சார். ஒருத்தவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, இன்னும் 2 பசங்க இருக்காங்கல்ல. அவங்களுடைய நிலைமை என்ன சார் ஆகுது? இப்ப காலையில இருந்து வந்துட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க 4 பேர் கிண்டியில இருந்து வந்தாங்க. வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டாங்க, கொடுத்தோம். அது வந்து எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு கொடுத்துறோம்னு எடுத்துட்டு போனாங்க. ஆனா 1/2 hourல கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க சார். இப்போ வரைக்கும் ஆனா அந்த ஃபைல் வீட்டுக்கு வரவே இல்லை. 2:35க்கு கூட்டிட்டு போனாங்க. எங்க வீட்டுக்காரோட தம்பியை கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் எங்க வீட்டுல மாடி மேல வாடகை இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. 2 பேரையும் கூட்டிட்டு போய் இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரல. அவங்க என்ன நாங்க வெளியே உட்கார வச்சிருக்காங்களா, இந்த மலையில அவங்க போய் வெளியே உட்கார வச்சிருக்காங்க, சாப்பிடல. அவங்க பெத்தவளை இங்க விட்டுட்டு அந்த பையனை கூட்டிட்டு போயிருக்காங்கல்ல, அந்த பையன் மனசு எவ்வளவு அடிச்சுக்கும் சொல்லுங்க. பெத்தவளை இப்படி போட்டுட்டு நம்ம வந்து இங்க உட்காந்துன்னு இருக்கோமேன்ட்டு கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. அந்த ஃபைல்ஸ் நாங்க ஜெராக்ஸ் எடுத்து தர கொடுங்கன்னு சொல்லணும். அப்பயும் அவங்க கேட்காம அவங்க பாட்டு வண்டி எடுத்துட்டு போறாங்க. நான் வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எங்க அத்தை கூட போயிருக்கேன் சார் ஹாஸ்பிட்டலுக்கு. அவர் வந்து சரியா ட்ரீட்மெண்ட் எடுத்தாரோ எடுக்கல அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நாங்க போயிட்டு இந்த மாதிரி சார் கீமோ போடணும் அப்படின்னு சொல்லும் போதோ இல்ல வந்து ஃபைல்ஸ் எடுத்துட்டு போகும்போதோ அவர் வந்து ஒரு நாள் மூடா நடந்துப்பாரு. ரோடு சுற்றி அடிக்கிறது, இல்ல நாங்க வந்து 25 வருஷமா நாங்க சர்வீஸ்ல இருக்கோம், எங்களுக்கு தெரியாதா என்ன ஊசி போடணும் என்ன பார்க்கணும்ட்டு. அவங்க ஒரு வாட்டி சொல்லுவாங்க, எனக்கு கால் வலிக்குது, மூச்சு வாங்குது, என்னால எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, முன்ன இருந்ததுக்கு என் நிலைமை இப்ப ரொம்ப வந்து இதுவாயிட்டே போகுதுன்னு சொல்லும் போதுலாம் அவர் வந்து கண்டுக்காம அதை கேர்லெஸ்ஸா விட்டுட்டாரு. கேர்லெஸ்ஸா விட்டதுனால அந்த ஸ்கேன் எடுத்து அவர் பார்த்திருந்தாருன்னா அப்பயே கொஞ்சமா பாதிச்சிருக்கும் போதே பார்த்திருந்தா எல்லாரும் எங்க அத்தையை காப்பாத்திருக்கலாம். இப்ப அவங்களுக்கு ஃபுல்லா லங்ஸ் போயிடுச்சு. இப்ப யார் சார் கொடுப்பா அவங்க? இவ்வளவு பெரிய ஆளு வந்து அவங்க பிள்ளைங்க எல்லாம் அழகா இருக்காங்க, அப்பாவும் இறந்துட்டாரு, இப்ப இவங்களும் போயிட்டாங்கன்னா அந்த பசங்களை யார் சார் பாத்துருக்காங்க? உங்க பேரு குறிப்பா அந்த மருத்துவர் அத்தை கிட்ட மட்டும் தான் அப்படி நடக்கிறாரா இல்ல எல்லா பேஷண்ட் கிட்டயுமே அவர் அப்படி நடந்திருக்காரு சார். வயசானவங்க, படிக்க தெரியாத வரவங்க, அவங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரு மாதிரி இங்கிலீஷ்ல வந்து ஒரு மாதிரி தப்பா பேசுறது, அசிங்கமா வார்த்தை விடுறது, நீங்க வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நான் எங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி ஆணவமா பண்ணாரு. நோட்டு தூக்கி போடும் போதே நான் எங்க அத்தை கிட்ட சொன்னேன், ஏன் இவர் டாக்டர் படிச்சிருக்காரு, ஒரு மரியாதையா பேச தெரியாதா, மரியாதையா பண்ண தெரியாதான்னு கேட்டதுக்கு, அவர் வயசானவர், அவர் ஏதோ தெரியாம பண்றாரு விடுன்னு சொல்லி எங்க அத்தை என்னை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப இந்த அளவுக்கு பாதிக்கும் போது அவங்களுக்கு தெரியுது அந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க அந்த கீமோ போட்டதுதான் வந்து சரியில்லை, ஹெவி டோஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியுது, அவங்களுக்கு அது பாதிச்சிருக்குன்னு அப்பயே பார்த்துருந்தா சரி பண்ணிருக்கலாம்.
இப்போ அவங்க உயிருக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை. டெய்லி நாங்கள் இதோ இத்தனை நாளாவது 10 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்தது. அந்த பெரியவர் வந்து நல்லவர் தான், அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது, அவர் வந்து குழந்தை மாதிரி தான் இருக்காரு. 10 நாள் அவங்க கூட இருந்து அந்த யூரின் போறது எடுத்துன்னு ட்ரெஸ் மாத்தி விடுறது வந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாரு. நான் மாசமா இருக்கிறதுனால என்னை வந்து கிட்ட விடல சார். அவங்க நான் 5 மாசம்ன்றதுனால என்னை ஹாஸ்பிட்டலுக்கு என்னால் இங்கேருந்து சவிதா ஹாஸ்பிட்டல் பூந்தமல்லி வரையும் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. அவங்க கூட லேடிஸ் யாருமே இருக்க முடியல. அவர் பெரியவர் தான் வந்து கூட இருந்து கடைசி வரையும் பார்த்துட்டு இருந்தார் 10 நாளா. இப்போ அவர் மனசு வந்து ரொம்ப பாதிச்சிச்சு. ஏன்னா சவிதால வந்து நேற்று என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு மேலே அவங்களை காப்பாற்ற முடியாது, அந்த ஆக்சிஜனோட இது பைப் எடுத்துட்டா அவங்க வந்து உயிர் போகிற நிலைமை வந்துடும், நாங்கள் கேரண்டி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து அவர் ரொம்ப மனசு பாதிச்சிச்சு. நம்ம அம்மாவுக்கு வந்து இது பாதிச்சதுக்கு காரணம் அவர் தான். அவர் பார்த்துருந்தாருன்னா நம்ம அம்மாவை காப்பாத்திருக்கலாம். அவர் பார்க்காம கேர்லெஸ்ஸா விட்டதுனால இப்போ நாங்கள் இத்தனை ஹாஸ்பிட்டல் அழிஞ்சும் எங்கள் அத்தையை வந்து காப்பாற்ற முடியல. அதுதான் சார் அவருக்கு பாதிச்சது. அது ஒண்ணுதான். அது வந்து பெத்தவளை வந்து இழக்க போறோமே அப்படின்ற ஒரு பயத்திலயோ ஒரு அந்த ஆதங்கத்துல தான் அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. மற்றபடி அவர் அந்த கேரக்டர் கிடையவே கிடையாது. இது மாதிரி மருத்துவரோட மெத்தனை போக்காக இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அரசாங்கத்துக்கு ஒன்றும் சொல்ல விரும்பல சார். அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பேஷண்ட். அவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்றோம். பாக்குற டாக்டர் ஒழுங்கா அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாக்குறீங்கன்னா, ஒரு தெரியுது, ஒரு அறிகுறி தெரியுதுன்னா அவங்க கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி இருக்கணும், ஒண்ணு காப்பாற்ற முடியல, ஏதோ ஒண்ணுனாலும் சொல்லிடணும். அதை மறைச்சி அவங்களுக்காக வந்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஏற்படுத்திக்காம அவங்கள வந்து சரி பண்ணி விட முடிஞ்சா பண்ணுங்க, இல்ல வந்து வேற ஹாஸ்பிட்டல் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவோம் சார். இந்த மாதிரி வந்து பாதிக்கிற அளவுக்கு விடக்கூடாது. உங்க பேருமா? என் பேர் நந்தினி சார்.